ஸோ திஸ் இஸ் டெமோ ArrayList performance அப்படின்னு ஒரு ஃபைல் எழுதும். அப்போ நான் வந்து இங்கே ArrayList கால் பண்ணுறேன். A1 equivalent to new ArrayList. This time I'm going to take an integer. ஸோ இங்கே ஜெனரிக் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், இன்டீஜர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ArrayList மறக்காமல் இந்த இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே. So what I'm going to treat is just I would like to declare just I'm going to get only 10 elements. 10 elements தான் வாங்க போகிறேன் initial capacity. Okay. So நான் இப்போ என்ன பண்ணுறேன், for int I equivalent to 0, I less than 20 அப்படின்னு I plus plus. A1 dot add of I. Add ஆயிருங்களே. இப்போ நான் ArrayList print பண்ணி பார்க்குறேன். A1. So it's an array list. You can completely get the array list with the value 0 to 19. Correct? So it's perfect. Java demo array list performance. So even though I declare the initial capacity with the 10, now the value is loaded is 0 to 20, 19. So இது என்ன அப்படின்னா, the size of the array list grows automatically, which is fully based on the load factor and the current capacity. Current capacity என்ன, இங்கே 10. Basically the load factor is the measure that decides when to increase the capacity of the array list. Load factor is a measure that decides when to increase the capacity of the array list. But இங்கே வந்து 10 தான் initial capacity கொடுத்துருக்கேன், பட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், வேல்யூ வந்து அகாமடேட் ஆயிடுச்சு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். The load factor of the array list is 0.75 float f 0.75. அப்போ array list increase the capacity after each threshold. அப்போ அந்த threshold calculate பண்ணணும். அந்த threshold எப்படி calculate பண்ணணும்னா current capacity into load factor. current capacity என்ன 10, current capacity என்ன 10, load factor என்ன 0.75. அப்போ எனக்கு approximately 7 வருமா, 10 into 0.75 7 வருமா. For example, the array list has the 10 elements and the load factor is 0.75, then the threshold will be 7. அப்போ என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல, suppose we have an array list with the default capacity of 10, we can add more 10 elements to the array list. எப்படி அப்படின்னா, whenever we perform the add operation, it checks whether the threshold value is equal to the number of elements present inside the array list. Check on threshold value is equal to the number of elements present inside the array list. If the size of the current element is greater than the threshold value, 10 இருக்குது, size of the array list is greater than the threshold value, உடனே என்ன பண்ணும், the JVM create a new array list and copy the old array list into the new one. JVM என்ன பண்ணுவான், ஒரு நியூ அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி பழைய இதை என்ன பண்ணுவான், நியூ ஒன்று காப்பி பண்ணும். இட் கிரியேட்ஸ் த அரே ஆஃப் சைஸ் 10 to 20. புரியுதுங்களா? அதனால தான் என்ன ஆகுது, சைஸ் வந்து 10லேருந்து 20 ஆகாது. புரியுதுங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் இங்கே எவ்வளோனாலும் அகாமடேட் பண்ணிக்கிறோம். இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த 0.75 லோட் ஃபேக்டரு இன்ட்டு இனிஷியல் கெப்பாசிட்டி, அது ரெண்டும் கால்குலேட் பண்ணுறது த்ரிஷோல்டு வேல்யூ. த்ரிஷோல்டு வேல்யூவோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஜேபிஎம் என்ன பண்ணுவான், இன்னொரு அரே லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி அதெல்லாம் இதில் காப்பி பண்ணிடும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். புரியுதுங்க? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சிம்பிளான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ நான் ஒரு 10 மில்லியன் வேல்யூஸ் கொடுக்குறேன். 10 மில்லியன் வேல்யூ ஆட் ஆகிடுச்சு. சாரிங்க, நான் பிரிண்ட் பண்ணேன்னா 10 மில்லியன் வேல்யூ பிரிண்ட் ஆகும். கரெக்டா? அது வந்து இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அதை நான் செய்ய விரும்பலை. கரெக்டுங்களா? ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 10 மில்லியன் வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டேன். ஆட் ஆகுதா? கண்டிப்பாக ஆட் ஆகும். ஏன்னா அரே லிஸ்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். JVM கிரியேட்ஸ் அ நியூ அரே லிஸ்ட் அண்ட் காப்பி த எக்ஸிஸ்டிங் இஃப் இட் இஸ் கம்பேர் த த்ரிஷோல்டு வேல்யூ வித் த லோட் ஃபேக்டர், இனிஷியல் கெப்பாசிட்டி இன்டு லோட் ஃபேக்டர், அதோட அதிகமாக காப்பி ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து ஒரு சின்ன வேலை செய்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். I would like to benchmark the performance of the
ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கும் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். நான் இவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறப்ப ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி ஐட்ரேட்டர்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். இதே ஃபார் யூஸ் பண்ணுறேன். ஃபார் இன்ட் i = 0, கரெக்டுங்களா, i less than, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்ல. புரியுதுங்களா? a1 டாட் எவ்வளோ வரும், நம்ம சைஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் ஆஃப் a1 டாட் சைஸ் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதோட சைஸ் ப்ளஸ் i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது a1 டாட் சைஸ் அப்படின்னு கொடுத்தாவே எடுக்க முடியும் நம்மளால. இப்போ நான் என்ன பண்ண முடியும், இந்த a1 டாட் கெட் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஐன்னு கொடுக்கலாமா? இதெல்லாம் ரிசீவ் பண்ணுமா? int number equivalent அப்படின்னா a1 டாட் கெட் ஆஃப் i அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எல்லா வேல்யூஸும் எடுக்கும், வெளியே எடுக்கும். கரெக்டாக எல்லா வேல்யூஸும் எடுக்கும். நான் பிரிண்ட் பண்ணேன்னா இட் வில் பி a lot. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இட் வில் பி செக்டு வித் சிம்பிள் வேல்யூஸ். என்னாச்சு, பிரிண்ட் பண்ணல, இங்கே பிரிண்ட் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் த வெரி லோயஸ்ட் வேல்யூ நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு தாட்டி பிரிண்ட் ஆகும்ல. So this time demo ArrayList performance. So value print ஆகுது, ஆட் ஆயிடுச்சு, வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? 10 வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டு 10 வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் நான் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்காக அதிகமாக கொடுக்குறேன். எவ்வளோ ஜீரோஸ் இருக்கு இங்கே? 1 2 3 4 5 6 10 million. ஓகே, 10 millions வேல்யூஸ் will be added. ஸோ கண்டிப்பாக இங்கே நான் பிரிண்ட் பண்ணல. ரைட், கரெக்டாக பிரிண்ட் பண்ணல. ஸோ இப்போ நான் லாங் ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்ட் டைம் 1 = system டாட் nano டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்துக்கிறேன், ஸ்டார்ட் டைம் எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் டைம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி லாங் end time 1 = system டாட் nano டைம் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஸ்டார்ட் டைம் என்ன, எண்ட் டைம் என்னன்னு கிடச்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்போ நான் ஒரு டியூரேஷன் எடுக்கிறேன். டியூரேஷன் 1 = end டைம் மைனஸ் ஸ்டார்ட் டைம். எப்போ முடியுது, எப்போ ஒர்க் முடிஞ்சிருக்கு, எப்போ ஸ்டார்ட் டைம் எடுத்துகிட்டு எண்ட் டைம்லேருந்து ஸ்டார்ட் டைம் கிடச்சா எவ்வளோ நேரத்தில் இந்த வேலை நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருமா? ஹலோ, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println டியூரேஷன் 1 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த டியூரேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபார் லூப் எக்ஸிக்யூஷன் டைம். கரெக்டாக? ஃபார் லூப் எக்ஸிக்யூஷன் டைம். ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து இவ்வளோ நானோ செகண்ட்ஸ்ன்னு கூட கொடுக்கலாம். ஒரு நானோ செகண்ட்ஸ் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ரைட்டா? கரெக்டாங்களா தம்பி? நம்பர் நான் யூஸ் பண்ணல, பிரிண்ட்லாம் பண்ணல, பிகாஸ் ஆஃப் த வேல்யூ இஸ் ஹையர். So this much of time taken for retrieving the data, 10 million data from the array list. கரெக்டுங்களா? ஹலோ, இது டிஸ்பிளே பண்ண. இப்போ நான் ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன்.
iterator நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, which is used to extract the data from the array list. ஸோ இப்போ iterator அப்படின்னு பார்க்குறப்ப iterator அப்படின்றப்ப எனக்கு util கிளாஸில் iterator ஏற்கனவே நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. 2 iterator இருக்குது, iterator லாங்லேயும் இருக்குது. iterator itr equivalent to a1 dot iterator of. இப்போ iterator dot itr dot has next யூஸ் பண்ணுறேன் while loopல, while itr dot has next, itr dot next, right? So this is the way we are going to extract the data. So int result equivalent to itr dot next. Hope you understand clearly, right? Is it right? Nachi. ITR தானே, அதான் நான் யூஸ் பண்ணுவேன். has next யூஸ் பண்ணுறோம். itr dot has next. So this is while loop. Yeah. Yes. எடுக்கல. ஒருவேளை நம்ம ஐட்ரேட்டரை வந்து நான் ஐட்ரேட்டரை வந்து இன்டிஜரா கொடுத்து பார்ப்போமே. ஐட்ரேட்டரோட ஜெனரிக் வந்து இன்டிஜர், ஏன்னா நான் இன்ட்டுக்குள்ளார லோட் பண்ணுறேன். அதான் தட்ஸ் த எரர். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது எனக்கு வந்து லாங் ஸ்டார்ட் டைம் வேணும். ஸ்டார்ட் டைம் 2 ஈக்குவலன்ட் டு சிஸ்டம் டாட், சின்ன விஷயந்தான், அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிகிட்டே வரணும், ரைட்? தேடுங்க என்ன ப்ராப்ளம் வருது. இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கப்போ இங்கே இன்ட்டில் தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இங்கே ஜெனரிக்காக மாற்றிட்டேன். ஸோ இதே லாங் என் டைம் வந்து என் டைம் 2 ஈக்குவலன்ட் டு சிஸ்டம் டாட் nano time nanoseconds. So long duration 2 equivalent to n time 2 minus start time 2. So this is the duration. So system dot out dot println. So the statement in the statement வந்து இங்க நான் enable பண்றேன். So this is iterator execution time. So the duration 2 iterator execution time duration 2 /t போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு டேப் யூஸ் பண்ணிட்டோமா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, hope it's perfect. So performance evaluation, which one is best அப்படின்னு சொல்கிறேன். So you can see the time. So the time taken by the iterator, பாருங்க iterator என்ன இருக்குது, நமக்கு இவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது, பட் இங்கே கம்மி செகண்ட்ஸ் எடுத்துக்குது, ரைட்? புரியுதுங்களா? ஸோ எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இது CPU டைமும் இன்வால்வ் ஆகும், கால்குலேஷன்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக அதே வேல்யூ வராது. This time for loop take very less time compared to the iterator execution time, right? புரியுதுங்களா?
ரைட். பட் ஆக்சுவலாக ஃபார் லூப் தான் வந்து லாங்கர் டைம் எடுக்கும் ஐட்ரேட்டரோட. ஏன்னா ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ஸ் டு கால் த சைஸ் ஆஃப் மெத்தட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்ரேஷன். சைஸை போய் செக் பண்ணி வரும். அதனால் இட் வில் டேக் லாங் டைம். ஆனால் ஐட்ரேட்டர் என்ன பண்ணுவான்னா சைஸ்லாம் செக் பண்ண மாட்டான். ஐட்ரேட்டர் வந்து இம்மீடியட்டாக என்ன பண்ணுவான்னா ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எலிமெண்ட் இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்போம். அதனால் ஐட்ரேட்டர் டைம் வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ArrayList நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஸ் பர் மை சஜஷன், பர்ஃபார்மன்ஸ் கன்சர்ன், த ArrayList லார்ஜாக இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர் டு யூஸ் அன் ஐட்ரேட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் லூப். ஓகே. ஸோ ஹவவர் ஃபார் த ஸ்மால் ArrayList வந்து பார்த்தீங்கன்னா when accessing the elements you can use the for loop. ஓகே. ஸோ இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் பெஞ்ச் மார்க்கிங் கொடுத்துருக்கோம். end time minus start time duration 2. So let me do the performance iterator create பண்ணிட்டு நான் இங்கே ஸ்டார்ட் டைம் end time கொடுக்குறேன். 1 minute. ஒரே ஒரு சின்ன modification. I will check it out. ஏன்னா ஐட்ரேட்டருக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல, அந்த செகண்டும் எடுத்துக்க வேணாம் நம்ம. எஸ் 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 சேஞ்ச் இருக்கு, ஒவ்வொரு முறை சேஞ்ச் இருக்கு. ரைட். ஏன்னா நான் இந்த ஸ்டார்ட் டைம் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ஐட்ரேட்டர் டெஃபினேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்து இம்மீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்து எண்ட் டைம் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் டியூரேஷன் 2. ஸோ திஸ் இஸ் வாட் த பர்ஃபார்மன்ஸ் இஸ். ஓகே. ஸோ மை சஜஷன், ArrayListல எலிமெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் ஐட்ரேட்டர். தேங்க்யூ.